உள்ள என்னுடைய ஆன்மீக அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தோட நல்ல வளமாவும் செல்வ செழிப்போடையும் நீண்ட ஆயுளோடையும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அந்த தெய்வங்கள் நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கட்டும்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நான் தொடங்குறேன். சிறப்பா இருப்பீங்க. 2025 எவ்வளவு மோசமா போனாலையும் பரவாயில்ல, இதோட மறந்துங்க. உங்க கண்ணீரும் கவலையும் இதோட கரைய போகுது. எப்படிமா நீ சொல்ற 2026 நிஜமா எங்களுக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். எப்படி சொல்றேன்னா, பேசியே மத்தனுடைய மனதுல இடம் பிடிக்கும் பண்பு கொண்ட மேஷ ராசிக்காரங்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ரிஷப ராசியில சந்திரன் நிக்கிறப்போ 2026 புத்தாண்டு பிறக்குது. சோ இதன் காரணமா நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம். சோ பணவரவு தாராளமா இருக்கும். ஏன் புதிய முயற்சிகள் நீங்க செய்தால் கூட அது வெற்றி அடையும். என்ன மேஷ ராசிக்காரங்களே, 12 ராசியில முதல் ராசியா வரீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? யோகமான காலமா இருக்க போகுது. இப்போ பொதுவாகவே மேஷம் அப்படின்னாவே செவ்வாய் மற்றும் கேதுவின் அம்சத்துல பிறந்தவங்க. உங்களுக்கு இந்த வருஷம்ங்கிறது யோகமான வருடம். இது வரைக்கும் இருந்த நெருக்கடி என்ன வேணா இருக்கட்டும், அதெல்லாம் இந்த வருஷத்துல இல்லாமல் போகும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய நீங்க எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா? அந்த எண்ணங்கள் வெற்றி அடையும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆல்ரெடி சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. வாழ்க்கையில புதிய பாதை தெரியும். சிலருக்கு சொத்து சேர்க்கை இருக்கு, பொன்பொருள் சேர்க்கை இருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டா இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்குது. எல்லாத்துக்கும் மேல பணம் தாங்க பெரும் பிரச்சனையா இருந்துச்சு. 2025 மேக்சிமம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பணம் தான் காரணமா இருந்துச்சு. ஆனா இந்த வருடத்துல பண பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. நீங்க எதிர்பார்த்த பணம் வரும், உங்க தேவைக்கு பணம் இருக்கும். நீங்க தொட்டது எல்லாமே பணம் வரக்கூடிய அமைப்புல நிற்கும். இப்போ செவ்வாய் அப்படின்னாவே யாருங்க? பூமிக்காரகன். இந்த பூமிக்காரகனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு சொந்த வீடு, நில புலன்களோட வாழக்கூடிய யோகம் உண்டு. தடைகள் அனைத்தும் விலகுது. இந்த வருஷங்கிறது உடைய எண்ணங்களையும் உடைய திறமைகளையும் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உடைய ஆளுமை அதிகமாகுது. கடினமான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிப்பீங்க. கூடவே உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லா சப்போர்ட்டிவா நிக்கிறார். நல்லதே நடக்கும். சில காரியங்கள் எல்லாமே நினைச்சபடியே நிறைவேறும். கொஞ்சம் சிக்கனம் மட்டும் அவசியம். வீண் செலவுகளை தவிர்த்துக்கோங்க. அடுத்ததான், எல்லாருக்கிட்டுமே ஈஸியா பழகக்கூடியவங்க நீங்க. பொது நண்பர்களுக்குமே அதிக முக்கியத்துவம் தரவங்க. ஆனா புதுசா ஏதாவது நட்பு வருது, புதுசா ஏதாவது பழக்கம் வழக்கம் வருது அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? அதான் மேஷராசி ஆண்களாக இருந்தாக்கா பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தாக்கா ஆண்கள் கிட்டையும் புதிய பழக்க வழக்கங்கள், புதிய நட்புகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட கவனமா இருக்கணும். ஆனா இந்த 2026 உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நட்பா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், ஏன் அது வாழ்க்கை துணையாவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. யாரும் சொல்லாத நிறைய உண்மைகள் இந்த வீடியோ பதிவுல இருக்கு. மேஷராசி, இனி எல்லாமே உங்களுக்கு ஆரம்பம். எதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்ப உங்களுக்கு கையில இருக்கு. இதனால வரைக்கும் இருந்தும் இல்லாத மாதிரி இருந்தது, இப்ப இல்லாத கூட உங்க கையில இருக்கும். பிரச்சனை கிடையாது. பணம், சந்தோஷம், பதவி, பட்டம், பேரு, புகழ் எல்லாம் உங்க கைக்கு வரப்போகுது. வீட்டுல இதனால வரைக்கும் என்ன, எப்போதாலும் ஏதாவது சண்டை சச்சரவு, எதுவுமே ஒத்துமையை செய்ய முடியாம இருந்திருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஒத்துமை சிறப்பா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பொறாமப்படுவான். சொந்த பந்தெல்லாம் அப்படியே பொங்குவான். என்னடா அது நல்லா இருக்காங்களே அப்படின்றத போல. பெருசெல்லாம் எந்த பிரச்சனையும் இந்த வருஷத்துல வராது. கலகலப்பு பஞ்சமே இருக்காது. வீட்டுல புதுசு புதுசா விசேஷங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா எக்காரத கொண்டும், அது குடும்பமா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய நட்புகளா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு பாண்டிங் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு நல்ல செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இடையில புதுசா எந்த ஒரு உறவும் வர விடாதீங்க. குடும்ப விவகாரங்களை மற்றவங்க தலையீடு இருக்கவே கூடாது. முக்கியமா கணவன் மனைவி உறவுக்கிடையே 3வது நம்முடைய தலையீடு இருக்கவே கூடாது. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றேன், நான் எங்க அப்பா மாட்டேன். அப்பா அம்மாவே இருந்தாலும் உங்களுடைய 2 பேருக்கு நடுவுல யாரும் வரக்கூடாது. அடிச்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க, அது நீங்களே சமாதானம் பண்ணிக்கோங்க. பிரியினாலே முடிவா இருக்கணும், சேர்னாலே அது முடிவா இருக்கணும். புரியுதுங்களா? அதே போல உடன்பிறப்புகள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க. கெட்டு போக மாட்டோம். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருப்போம். இப்ப விட்டு கொடுங்க. தப்பனாலே சரி, அமைதியா இருந்து பாருங்க. அவங்களே உணர்ந்துருவாங்க. மன்னிச்சுக்கோப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். பெரியவங்களா இருந்தா மன்னிச்சுக்கோ அண்ணா, மன்னிச்சுக்கோ அக்கா, தங்கச்சி, அப்படி உங்க உறவுகளே, உங்க கூட பிறந்தவங்க தன்னால உங்ககிட்ட பேசுவாங்க.
தன்னால் தப்ப வந்து திருத்திப்பாங்க, உணர்ந்துப்பாங்க. ஸோ பயப்பட வேணாம். அதே போல இது நாள் வரைக்கும் வேலையில கொஞ்சம் அலைச்சல் இருந்துச்சு. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒரு மாரி நடந்திருக்கும். இப்ப அந்த அலைச்சல்லாம் குறையுது. பரபரப்பா செயல்படுவீங்க. உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியான நேரத்துக்கு தூங்குறது, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது. வெளி உணவுகள் சுத்தமா வேண்டவே வேண்டாம். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். ஆரோக்கியத்துல மேஷ ராசி கவனம் வச்சுக்கணும். எங்க போனாலும் ஒரு டப்பால சாப்பாடு போட்டு எடுத்துட்டு போயிடுங்க. ஓகேவா? மத்தபடி குரு உங்களுக்கு சாதகம் சொல்லிட்டேன். பல நல்ல வாய்ப்புகள குடுப்பாரு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா விதமான தடைகளுமே விலகும். பெரியவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதே போல இந்த தடை தாமதம்லாம் இருக்கு இல்லையா? பெரியவங்களுடைய ஆலோசனையால அத வந்து தகர்த்து எறிவீங்க. குரு வந்து உங்களுடைய மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்துறாரு. இதோட புதிய முயற்சிகள் வெற்றி அடையறதுக்கும், பணவரவை கொடுக்கறதுக்குமா ராகு கேது நிக்கிறாங்க உங்களுக்கு சாதகமா. கணவன் மனைவி உறவுக்கிடையே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காலுக்கு உடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண முயற்சிகள் இனிமையா கைக்கூடி வரும். இதனால வரைக்கும் முயற்சி பண்ண முடியல, இனி கைகூடும். பிள்ளைகளால நிம்மதி உண்டு. ஆனா கேது பகவான் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் மாட்டம் காட்டுறாரு. ராகவ நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் இந்த வருஷத்துல. கேது என்ன பண்றாருன்னா உங்க பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் பயத்தை கொடுக்குறாரு, தடுமாட்டத்தை கொடுக்குறாரு. ஸோ பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை நீங்க கண்காணிக்கணும். பிள்ளைகள் எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன பண்றாங்க, எந்த நேரத்துக்கு என்ன பண்றாங்க கவனிக்கணும். கூட வச்சுக்கோங்க. அடிக்கடி என்ன பண்றப்ப ஏது பண்றப்ப தட்டி கொடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதே போல அதிகமா கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, அதை அடைக்கக்கூடிய அமைப்பு பொருள் வரவு இருக்கு. தொழில் வியாபாரம் பண்றீங்க, எதிர்பார்த்து லாபம் கிடைக்கும். சொந்த இடத்துக்கு வியாபார ஸ்தலத்தை மாத்துவீங்க. அடகு கடையில பார்த்துட்டு இருந்தீங்க. அதே போல புதிய முதலீடுகள் ஏதோ பண்றீங்க அப்படின்னா தொழில் வியாபாரம்ல சிறப்பா நடக்கும், லாபத்துக்கு குறைவே இருக்காது. அந்த நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இருந்தாலும் எச்சரிக்கை அவசியம். நல்லா இருக்கிறப்பதான் நான் என்ன பண்ணுவோம்னாக்கா நமக்கு நல்லதா நடக்குப்பா, நம்ம என்ன செஞ்சாலும் நல்லதா நடக்கும் அப்படின்ற கேர்லெஸ்ல வந்துரும். ஆனா நல்ல நேரத்துல தான் நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். சும்மா சொன்னாங்க பெரியவங்க அந்த காலத்துல, ஆத்துலயே நீ போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லி. மலையளவு சொத்து இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டா என்ன போயிடும், காணாம போயிடும். அது போலதான் என்னதான் பணவரவு நேரம் காலம் எல்லாம் சிறப்பா இருந்தாலும் நமக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லாம இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. பணமா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும். அதே போல கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும் மேஷ ராசிக்காரங்க, நீண்ட தூர பயன்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல மருத்துவடைய ஆலோசனை இல்லாம மருந்துகளை எடுத்துக்கொள்ள கூடாது. மருத்துவர் சொல்றதையும் தவிர்க்க கூடாது. செக்அப் போனோமா போயிடணும். என்ன சொல்றாங்களோ மருத்துவர்கள் சொல்றது, அதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும். உங்களை பத்தி வீண் வதந்திகள் வரும். அது ஒரு மாதிரி நம்ம மனசை வந்து நோக்கடிக்கும். அவன் நோக்கமே அதுதான், அவளை பத்தி பேசணும். நல்லா இருக்க, அவங்களுக்கு பொறுக்க முடியல, ஏதோ உன்னை பேசி உன்னை வந்து உன் மனசை காயப்படுத்தி மனசு தெம்பா இருந்தா நீ அடுத்தடுத்து நீ வளர்ந்துட்டு போவ. உன் மனசை உடைச்சிட்டா பேஸ் மட்டத்தை உடைச்ச கணக்கு தான். அது ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கும், பதத்தை கொடுக்கும், சந்தேகத்தை கொடுக்கும். என்ன பண்ணும், யார் உன்னை பத்தி என்ன பேசினாலும் காதலே போட்டுக்கூடாது. அவளை பேசுறதுக்கு தகுதியான ஆட்கள் இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு போங்க. மேஷ ராசி தான் உண்டு தான் வேலை ஒன்று இருந்துட்டாக்க அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் உன் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைச்சா முடியாது. அதுல தெய்வ வழிபாடுகள்ல மனசை ஈடுபடுத்துங்க. மற்றவன் என்ன பேசினா என்ன, கடவுளை நீயே பார்த்துக்கோ, கடவுளை டோப்படிச்சுப்போம். உன்னுடைய மனசு திடப்படும், என்னது வலிமையாகும். விமர்சனங்களை பொருட்படுத்தாம முன்னேறிக்கிட்டே போங்க. ஒருத்தவனை பத்தி பேசுறானா, பின்னாடி பேசினா முன்னாடி பேசினா என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அப்போ நீ சிறப்பா இருக்க, நீ நல்லா இருக்க, நீ கரெக்டா இருக்கன்னு அர்த்தம். அதே போல உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேல் அதிகாரியுடைய வழிகாட்டுதல் உங்க மனசுக்கு வந்து சந்தோஷத்து குறைவெல்லாம் பார்த்துக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், விஐபிகள்லாம் அறிமுகம் ஆவாங்க, மன இறுக்கம் குறையும். ஆனா மேஷராசி எந்த விஷயம் செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்தும். வேலை இல்லாதவனு கூட நல்ல வேலை கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் குலதெய்வத்துக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சு மனமுருகி வேண்டுங்க. ஒரு முறை குடும்பத்தோட போய் கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சகல நன்மைகளும் உங்களை நாடி வரும். குறிப்பா குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிரபலங்கள் வேற மொழி பேசுறவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. முடியாதுன்னுவான், நேர்ல போய் நீங்க உட்காந்து பேசினா அந்த காரியம் முடியும். நடக்காதுன்னு சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா அது வந்து சரிங்கன்னு ஒத்துப்பாங்க. அப்படி ஒரு முகாமைப்பும் பேச்சு திறமையும் மற்றவங்களை கவரும். யாரும் வந்து மாட்டேன்னு தலையாட்ட மாட்டாங்க, ஆமா ஆமான்னு தலையாட்டுவாங்க மேஷ ராசிக்கு. அதே போல வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்களால உற்சாகம் பிறக்கும். இதுல ஜூன் 1ஆம் தேதி
குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிலருக்கு வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு கொண்டு வரும். வெளியூர் பயணம், வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கணவன் மனைவி கிட்ட விட்டு குடுத்து போறது ரொம்ப நல்லது. தேவையற்ற பழக்கவழக்கங்கள உங்கள விட்டு தள்ளி வைங்க. துண்டிச்சுக்கோங்க. அந்த மாரி எல்லாம் உங்களுக்கே தெரியும். இவங்க வந்து கரெக்ட் ஓகே. இவங்க வந்து நம்ம லைஃப்க்கு செட் ஆவாங்க, ஆக மாட்டாங்க. அது வந்து ஃப்ரெண்டா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும். ஒதுங்கி நில்லுங்க. முகத்துல சந்தோஷம் திரும்பும். அதிகார பதவியில இருக்கவங்க உதவிக்கு வருவாங்க. கடன் உதவி உண்டு. வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சமாளிச்சிருவீங்க. சின்ன சின்ன பிரச்சனை தான். பெருசாலாம் எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு குடுக்காது. இந்த வருஷம் உங்களுக்கு யோகம் தான். அதே போல எக்காரணத்த கொண்டும் நேரம் காலம் சிறப்பா இருக்கு. நீங்க செய்யவே கூடாதது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது. கண் திருஷ்டி ஓவரா இருக்கு. நல்லவங்க மாரியே பேசுவாங்க. ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விடணுன்ற நோக்கத்திலே வருவான். அவங்ககிட்ட பணம் நெறைய கொட்டி கிடக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற ரூ. 10 முழுங்கணும். அதுக்கோசரமே ஏதாவது ஒண்ணு சப்பக்கட்டு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு கஷ்டம், நஷ்டம் சொல்லிட்டு வருவான். தயவு செஞ்சு யாருக்கும் உதவி பண்ணாதீங்க. இது வந்து என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கூட வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? மத்தவங்களுக்கு உதவி பண்றது என் தப்பா? நீ இப்படி சொல்றியேம்மா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அப்படின்னு நீங்க திட்ட கூட ஆரம்பிச்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு உதவி செஞ்சு உபத்திரத்தை அனுபவிச்சது தான் ஜாஸ்தி. இப்போ வந்து டிசைன் டிசைனா பிரச்சனை வரும். மற்றவர்களால வரும். அதனால தான் வேண்டான்னு சொல்றேன். குடும்பத்தையும் நீங்க தான் கட்டுக்கோப்பா பார்த்துக்கணும். ஓகேவா? சாட்சி கையெழுத்து மட்டும் இல்ல, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. யாருக்குமே வந்து பணம் வாங்கி கொடுக்கறதுல நடுவில் நிக்கக்கூடாது. சிலருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் பார்வை கோளாறு, பல்வலிலாம் வந்து சரியாயிடும். பயப்பட வேண்டாம். இதுலயே 1/8/2026 நோட் பண்ணிக்கோங்க. 8வது மாசம் 1ஆம் தேதி 2026 இருந்து 2/9/2026 வரை மற்றும் 6/11/2026 முதல் 22/11/2026 வரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல சுக்கிரன் மறைவதால சின்ன சின்ன வாகன விபத்து, வாகன பழுதுகள் வந்து நீங்கும். சின்னதா தான், பயப்பட வேண்டாம். இந்த நாட்கள்ல கொஞ்சம் வண்டி வாகனத்துல போறப்ப எச்சரிக்கையா போறது, வண்டி வாகனத்தை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது. பிரேக் சரியா இருக்கா, எல்லாம் பெட்ரோல் இருக்கா, டயர்லாம் சரியா இருக்கா, அப்படி ஓகேங்களா? அதே போல கணவன் மனைவி கிட்ட தொடர்ந்து சொல்றேன், விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைறார். சுக்கிரன் அப்படின்னாக்கு துணைதான், வாழ்க்கை துணைதான். சரியா? அவர் சிறப்பா இருந்துட்டாக்கா நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் கொஞ்சம் மறைஞ்சு போறாரு. 6ஆம் இடம்ங்கிறது கொஞ்சம் நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா 6, 8, 12லாம் நாங்க வந்து கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிடறாரு. கணவன் மனைவி கிட்ட நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் விட்டு கொடுத்து போங்க. அவங்க வந்து புரியாம பேசுறாங்க அப்படின்னு. எப்படி நீ பேசலாம்னு சொல்லிட்டு நம்மளும் சண்டைக்கு போகக்கூடாது. அதுல பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பேசியே தீப்பீங்க. யாரையோ கூட்டு போயெல்லாம் பேசியிருப்பீங்க. அப்ப வந்து நீங்க பேசினாவே அவங்க ஒத்துப்பாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு கோர்ட் வரைக்கும் போயிட்டான்பா சொத்துக்காக. இப்போ உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். பணம் எதிர்பார்த்த பணம் வரும். இப்போ உங்களுக்கு எல்லாமே அப்படியே டேர்ன் பண்ண மாதிரி, வாழ்க்கை ஒரு யூட்டர்ன் போட்டு வந்த மாதிரி. ஆபரண சேர்க்கைக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சி உண்டு. யாரு நாங்க நகை வாங்குறோமா, கம்முனு இருமா, ஆல்ரெடி வாங்கின நகையிலே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, அடகுல இருக்கு, மீட்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப அதை மீட்டு எடுக்க போறீங்க. அட போமா, நகையே மூழ்கி போற மாதிரி இருக்கு, எப்படி எனக்கு திடீர்னு பணம் வருமா என்ன? இப்போ நீங்க அந்த நகையை வந்து வைக்கிறப்போ ஏதோ ஒரு அமைப்பில் தான், சரி இந்த பணம் வரும், இந்த நகையை நம்ம மீட்டுடலாம், அந்த ஒரு நோக்கத்துல வச்சிருப்பீங்க. இந்த வருமானத்தை நம்ம சம்பாதிச்சு எப்படியும் அந்த நகையை மீட்டுடலான்ற ஒரு நோக்கத்துல வச்சிருப்பீங்க. ஆனா அது வந்து தடை போட்டிருக்கும், வராம இருந்திருக்கும். இப்போ இந்த வருஷம்ங்கிறது நாங்க யோகமான வருஷம் மேஷராசிக்கு நான் சொல்லிட்டேன். மேஷராசி, மேஷ லக்னம், மேஷராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இது பொருந்தும்னு நான் சொல்லிட்டேன். ஆனா எப்படி நடக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற் போல, அவங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றாற் போல, அவங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல இந்த யோகம் அப்பப்ப பலன் கொடுக்கும். இந்த வருஷத்துல எப்பயாவது ஒண்ணு கண்டிப்பா மீட்டுடுவீங்க. புதுசா நகை நட்டு வாங்குறதுக்கு யோகம் இருக்கு, நிலபுலம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு, வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கு. எக்காரணத்த கொண்டும் இந்த வருஷத்துல மேஷ ராசி பாதிக்கப்பட மாட்டீங்க. கண்ணீரோ கவலையோ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாவது குறைஞ்சே தீரும். ஏன்னா அமைப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு. பயப்படவே வேண்டாம். ஓகேவா? அதே போல உங்களை அலட்சியப்படுத்தின உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்கப்பா, உதவி கேட்டு நிப்பாங்கப்பா. அப்ப நீங்க யோசிப்பீங்க. எதையுமே யோசிக்காம உதவி பண்ணிடுவீங்க. ஆனா மனசுக்குள்ள நினைச்சுப்பீங்க. மத்தவங்க மனசு நோக்கூடாதுன்னு நினைக்கிறதுல மேஷராசி தெய்வங்க. இல்லையா? ஆனா அன்னைக்கு என்ன இப்படி பேசினேன்ல, அன்னைக்கு எனக்கு எவ்வளவு வலிச்சதுன்னு வெளியே கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. உள்ளுக்குள்ள நினைச்சுப்பீங்க. அப்போ ஒரு தெம்பு வரும். நீ அன்னைக்கு பண்ணல, அந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆனா அந்த வலி நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்க உதவி பண்ணுவீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இது போதும் இல்லையா கடவுள் கொடுக்குற வாய்ப்பு.
அதே போல உங்களுடைய அணுகுமுறையால மத்தவங்களுடைய ரசனைக்கு ஏத்த தொழில மாத்துவீங்க. நீங்க ஒரு விஷயத்த சொன்னா மத்தவங்க வந்து மறுத்து பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்த போறீங்க. தந்தை வழி உறவுகளால ஆதாயம் உண்டு. குறிப்பா டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க உள்ள ராகு கேது பேச்சு இன்னும் அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கும். 7 சனி நடக்குதே, நமக்கு எப்படி போகுமோ வாழ்க்கை அப்படிலாம் பயப்பட வேணாம். சில நேரங்கள் தோணும் எடாது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த கண் திருஷ்டி அதிகம். சிலருடைய நோக்கமே உன்னை வீழ்த்தணும்னா அப்படிலாம் சலிச்சுக்கிட்டு மாதிரி இருக்கும். ஆனா முன்னெடுத்து தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. குடும்பத்தார் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரீங்க. சித்தர்கள் ஆன்மீகவாதியுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த வருஷத்துல உங்களுக்கு. அதே போல மேஷராசி இல்லத்தரசிகள் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன கோப தாபங்கள் எல்லாம் மறையுது. நீங்க குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. கணவர் வழி சொந்தங்கள் கிட்ட நேசமா இருக்க பழகுங்க. அவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்ணுவாங்க. நீங்க அமைதியா இருந்து பாருங்க. நீங்க அன்பா இருந்து பாருங்க. தன்னால அவங்க உங்க வழிக்கு வந்துருவாங்க. அதுல மேஷராசி கன்னி பெண்கள் குழப்ப நிலை மாறுது. கல்யாணம் பண்ணலாம் வேணாம், இவரை கல்யாணம் பண்ணலாம் வேணாம். மனசுக்கு பிடிச்ச மணமகன் அமைவார். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படிக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல மந்த நிலையில மாற்றம் வருது. சிறப்பா படிப்பீங்க. அதே போல வியாபாரம் அதீத முன்னேற்றம் உண்டு. தடாலடியா சில மாற்றங்களை செய்வீங்க. பழைய பாக்கில கனிவாக பேசி வசூல் செய்வீங்க. பெரிய முதல்கள் மட்டும் வேணாம். ஹோட்டல், இரும்பு, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சாதனங்கள், துணிமணி வகைகளால லாபம் அடைவீங்க. அதே போல கூடுதொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வளைந்து கொடுத்து போகணும். உத்தியோகத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலை சும்மா கொஞ்சம் அதிகமா இருக்கும். சக ஊழியர்கள் வந்து உங்களுடைய வேலையை கொஞ்சம் பகிர்ந்துப்பாங்க. கொஞ்சம் ஏமாந்தானா அதையும் உங்களுக்கு தள்ள கட்டிடுவாங்க. ஆனா உஷாரா இருக்கணும். மேல் அதிகாரிங்க உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க. தடைப்பட்ட சம்பள உயர்வு கொடுப்பாங்க, பதவி உயர்வு கொடுப்பாங்க. இனி எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டுச்சோ தாமதப்பட்டுச்சோ அது எல்லாமே உடனடியே கிடைக்கும். அது கன்னித்தொழில்களுக்கு கொஞ்சம் கூடுதலா நேரம் பார்த்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஓவர் டியூட்டி பாக்குற மாதிரி இருக்கும். அதே போல நிறுவனத்தின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. கலைத்தொழில்களுக்கு தள்ளி போன வாய்ப்புகள் இனி உங்க வீட்டு கதவு தட்டும். சோ உங்களை தவிர்த்து சுறுசுறுப்பாக மாறுவீங்க. யாரையுமே நீங்க விமர்சித்து பேசக்கூடாது. யாரும் உங்களை பத்தி விமர்சனம் பண்ணி பேசினாலும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துருங்க. முன்னேற்றம் உண்டு. மொத்தத்துல இந்த வருஷம் உங்களுக்கு நெடுநாள் கனவுகளை நனவாக்கி கொடுக்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மேஷ ராசியில பொது பலன்களை இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்த்தாச்சு. இப்ப மேஷ ராசியில கூடிய நட்சத்திர பலன்களை பார்த்துடலாம். முதல்ல இருக்கக்கூடிய அஸ்வின் நட்சத்திரம் 2026ல நினைச்சது எல்லாமே நிறைவேறும். நினைச்சது நடக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். எதையுமே சாதிக்கூடிய வலிமை உண்டாகுது. யோகமான வருஷங்க. எடுக்கக்கூடிய முயற்சியாட்டும் தொழிலாளர்கள் முன்னேற்றம் அடைவீங்க. புதிய சொத்து சேரும். இது வரைக்கும் இந்த நெருக்கடி விலகுது. எதிர்பார்த்த பணம் வருது. அதே போல இந்த வருஷத்திலேயே சனிபவட சஞ்சாரம். தொழில் தடைகள் விலகுது. முடங்கி கிடந்த தொழில் வந்து மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும். சிறு முயற்சியோட பெருத்த லாபத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. கீழ்நிலையில இருந்தவங்களுக்கு மேல்நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கு. பணியாட்களுக்கு ஒரு துறையில வேலை பார்க்க தனியார் துறை, அரசாங்கத்துறையோ கூலி வேலை செய்தாலும் சரி நிம்மதி உண்டாகுது. ராக்கியது நன்மை கொடுப்பாங்க. குறிப்பா உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். நினைச்சது நடக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். சொத்து, சுகம், வண்டி, வாகனம் எல்லா கனவுகளும் நனவாகும். அதே போல குரு சஞ்சாரம் நிலையை உயர்த்தி வைக்கிறார். திருமண வயதிற்கு திருமணம், சில குழந்தை பாக்கியம், தெய்வ அருள், புதுசா வீடு, செல்வாக்கு, வேலையில முன்னேற்றம், யோகமான பலன்களை கொடுக்கிறார். இப்படி செல்வாக்கை வெளிப்பட வைக்கிறார். வேலைக்காக முயற்சிகளுக்கு உங்களுக்கு கனவுகளை நனவாய் கொடுக்குறாரு, முன்னெடுத்து கொடுக்குறாரு. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தொடங்குவீங்க. வீடு, மனை வாங்கக்கூடிய சுப செலவுகளை அதிகப்படுத்துறாரு. குறிப்பா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடத்தி வைக்கிறார். சூரியபவட சஞ்சாரம் உடல்நிலையில முன்னேற்றம், தைரியமா செயல்பட வைக்கிறார். நிலையும் உயர்த்தி வைக்கிறார். எதிரடி தொல்லைகள் இருந்திடம் தெரியாமல் போகும். கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு வெற்றி. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. தொழில முன்னேற்றம். அரசு வழியில நன்மைகள் உண்டு. அரசு வேலை செய்யறவங்களுக்கு, அரசாங்க வேலை இருக்கிறவங்களுக்குலாம் உயர்வு. அரசியல்வாதிகளுக்கு உடைய நிலையில உயர்வு. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா மாறுது. செல்வாக்கு அதிகமாகுது. ஆற்றல் அதிகமாகுது. உடல்நிலை சீராகுது. கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்குது. தொழில முன்னேற்றம் அடைவீங்க. பணவரவும் சிறப்பா இருக்கு. பொதுவா சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய வருஷம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்காக முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உண்டு. பணியாட்களுக்கு ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி உயர்வு இருக்கு. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தொழில் பண்றீங்களா? தொழில் வேகம் எடுக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழிலே வேணாலும் விட்டுட்டு போலாம் நினைச்சிருந்தீங்களா? அந்த செத்து போன தொழில் கூட இப்போ வந்து உயிர் பெறும். விற்பனை அதிகமாகும். எலக்ட்ரானிக், மெடிக்கல், கெமிக்கல், இயந்திரம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், பங்கு வர்த்தகம், விவசாயம் செய்தாலும் சரி முன்னேற்றம் அடைவீங்க. வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகுது. குறிப்பா வேலையில் இந்த நெருக்கடி நீங்குது. ஒரு திறமைக்கு மதிப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த மாற்றம், உயர்வு கிடைக்கும்.
இது தொழிலே வந்துட்டு உத்தியோகத்திலயோ கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கா, சாதகமா மாறும் உங்களுக்கு. பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றமான வருஷம். கல்வி, வேலை, திருமணம், உங்க கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு, பிரிந்தவங்களுக்கு மறுமணம் புரிவீங்க. குழந்தைக்காக எங்கிருந்தீங்களா ஏக்கங்கள் தீர போகுது. பொன் பொருள் சேர போகுது. குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. கல்வியை பொறுத்தவரை படிக்கிறீங்களா, படிப்புல கூடுதல் அக்கறை உண்டாகுது. தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். சிறந்த கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வெளிமாநிலம் போயிட்டு படிக்கணும்னு யோகம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்ல அக்கறை தேவை. வாழ்க்கை முறை கொஞ்சம் மாத்திக்கோங்க. உணவு விஷயத்திலையும் சரி, உறக்கம் விஷயத்திலையும் சரி கவனமா இருக்கணும். உடல்நல குறைவால மருத்துவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அதனால ஆரோக்கியம் முக்கியம். அடுத்த குடும்பம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் விலகுது. கணவன் மனைவிடையே ஒற்றுமை உண்டாகுது. பிள்ளைகளுடைய நலன் அக்கறை அதிகரிக்குது. புதுசா இடம், வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற கனவுகள் எல்லாமே நனவாகுது. பொன் பொருள் சேருது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வருஷம் முழுக்க கண்டிப்பா எப்பலாம் முடியுதோ கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும். அடுத்து பரணி. இந்த வருஷம் உங்களுக்கு பணப்புழக்கம் கொடுது. திறமையால நடிச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டமான வருஷம். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருது. சமுதாயத்தில் அந்தஸ்து உயருது. நீ எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். தொழில் முன்னேற்றம் அடையும். திருமண வயதில் திருமணம் நடக்கும். குழந்தை பேரு கிடைக்கும். பணப்புழக்கம் கூடும். பொருளாதார நெருக்கடி விலகும். புதிய சொத்து சேரும். அரசு வழி முயற்சி வெற்றியாக மாறும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா, முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். அதே போல இந்த வருஷத்துல சனிபாவோட சஞ்சாரம் பொருளாதார நிலையில உயர்வு கொடுக்கிறார். முடங்கடன் தொழில் முன்னேற்றம் பெறும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் விலகுது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. அதே போல கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு நிலை உயருது. பணியாளர்களுக்கு தனியார் துறை, அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்கன்னாவே சரிங்க, நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வும் மாற்றமும் கிடைக்கும். அதே போல ராகு எது சஞ்சாரம் இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன பண்றாங்க, பணவரவு அதிகப்படுத்துறாங்க. முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க. புதிய நட்பால எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. நனவாகுது. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடைவீங்க. அந்நியர்களாலுமே ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி வெற்றி பெறும். கொஞ்சம் அப்பப்ப கேது மட்டும் என்ன பண்ணாரு, குடும்பத்துல சலசலப்பையும் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைகளால கொஞ்சம் சோதனையும் வரும். அதுதான் அந்த இடங்கள்லாம் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னேன். குடும்பத்துல விட்டு கொடுத்து போகணும். யாரையும் நம்பக்கூடாது. பிள்ளைகளை கண்காணிக்கணும்னு சொன்னேன். அதே போல குருவுடைய சஞ்சாரம் இந்த வருஷத்துல செல்வாக்க உயர்த்தி வைக்கிறாரு. வீடு, வண்டி, வாகனம் கனவுல நனவாக்குறாரு. திருமண வயதிற்கும் திருமண யுகத்தையும் சில குழந்தை பாக்கியத்தையும் உண்டாக்குறாரு. தெய்வ அருளோட பெரிய மனுஷோட துணையும் கிடைக்கும். எதிர்பார்த்த உயர்வு உண்டு. வேலையில முன்னேற்றம் உண்டு. எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டு. குறிப்பா உடல்நிலை முன்னேற்றம், செல்வாக்கு வெளிப்படும். வேலைக்காக முயற்சியா வெற்றி உண்டாகுது. தொழில முன்னேற்றம், செல்வாக்கு வெளிப்படுது. வேலைக்காக முயற்சி பண்றீங்களா, வெற்றி உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடர்னா கூட சரிங்க, அது லாபத்துல முடியும். வீடு, வண்டி, வாகனம், மனை, பிள்ளையுடைய படிப்புன்னு சொல்லி சுப செலவு அதிகமாகுது. எல்லாத்துக்கும் மேலேங்க குரு என்ன பண்றாரு, உடைய கனவுகளை நனவாக்கி வைக்கிறார். வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறார். செல்வாக்கு அதிகப்படுத்துறாரு. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குறிப்பா தைரியம் கூடும். முயற்சிகள் வெற்றியாகும். உடல் பாதிப்பு மறையும். எதிரிகள் இல்லாம போவாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு இழுபறியா இருந்துச்சு, உங்களுக்கு சாதகமா வெற்றி. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும். தொழில லாபம் அதிகமாகுது. அரசு வழி வேலைகள் சாதகம் மாறும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றியா, கண்டிப்பா அரசாங்க வேலை நிச்சயம். செல்வாக்கு உயருது. அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகளுக்கு நிலையில உயர்வு. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா மாறுது. அதே போல செவ்வாயோட சஞ்சாரம் இந்த வருஷத்துல நினைச்சதை நடத்தி வைக்கிறார். எதிர்ப்புகள் விலகும். நோய் பாதிப்பு நீங்கும். செல்வாக்கு உயரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்கு வெற்றி உண்டு. தொழில் முன்னேற்றம் அடையும். பணப்புழக்கம் அதிகமாகும். அரசு வேலையில் இருக்கீங்களா, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியா மாறுது. பொதுவா சொன்னா கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே விலகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை வரும். திருமண வயதிலுக்கு மனமாலை ஏறும். வேலைக்காக முயற்சி செய்வர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியர்களுக்கு உயர்வு உண்டாகுது. வண்டி, வாகன சொத்து சேர்க்கை இருக்கு. அதே போல தொழிலை பொறுத்திருக்கும். உங்களுடைய நிலையில பலம் உண்டாகுது. தொழில் லாபம் உண்டு. விற்பனையே ஆகாத பொருட்கள் கூட இப்ப விற்பனையாகும். அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வாகன விற்பனை, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், அழகு சாதனம், பைனான்ஸ், இயந்திரம், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், சினிமா, யூடியூப், எழுத்தாளர், படைப்பாளர்கள், ஆலோசகர்கள், விவசாய துறைகளுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. பணியர்களுக்கு ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்குறீங்களா, ஊதியம் அதிகமாகும். வேலையில் ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வரும். அரசு வேலைகளுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் விலகுது. உறவுக்காரர்கிட்ட இந்த செல்வாக்கு அதிகமாகுது. அதுவே ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதிலுக்கு தகுதிக்கேற்ற வராமையும் உயர்கல்வி கனவு நனவாகுது. சுயதொழில் செய்றவங்களுக்கு உங்க நிலைய உயர்வு உண்டு. சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்ல புரிதல் வரும். வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு, பிரிஞ்சவங்களுக்கு மறுமணம் நடக்கும். குழந்தை பேரும் கிடைக்கும். கல்வியை பொறுத்திருக்கும். படிப்புல அக்கறை உண்டாகுது. உங்களுடைய டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பீங்க. தேர்வுகளை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நினைச்ச பாடப்பிரிவுகள், நினைத்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். படிக்கிறதுக்காக வெளிமாநிலம், வெளிநாடு போறதுக்குள்ள யோகம் இருக்கு. அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ வரும். தலை, முகம், மூளை, எலும்பு, முடி, பற்கள் இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஆரோக்கியத்துல கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்திருக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது. தம்பதியில பொறுத்திருக்கும் ஒற்றுமை உண்டாகுது. பிள்ளைகளால பெருமை சேருது. அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடந்தேறும். இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவீங்க. பொன் பொருள் சேருது.
உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், பராசக்தியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் கூடிய சங்கடங்கள் விலகும், நன்மைகள் அதிகமாகும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். வெற்றி நிச்சயம் இந்த வருஷத்துல தொட்டதெல்லாம் வெற்றி. சூரியனை போல தனித்துவத்தோட விளங்கக்கூடிய நீங்க தைரியசாலிகளாக, அதிர்ஷ்டசாலிகளாக வளம் வர போறீங்க. முயற்சி கூட வெற்றி, வரவு அதிகமாகுது, செல்வாக்கு அதிகமாகுது, தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, பட்டம், பதவி, குடும்பத்துல சுப நிகழ்ச்சி, வெளிநாட்டு முயற்சி சாதகம், எல்லாமே சிறப்பு. இந்த வருஷத்துல சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்றாரு? தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் அழுத்தம் இருந்தாலும், வேலைப்பளவு இருந்தாலும் நியாயமா உழைச்சவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பொருளாதார நிலையில உயர்வு உண்டு. தடைப்பட்ட வேலைகள் கூட இப்ப ஈஸியா நடக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்குறாரு. ராகு இந்த வருஷத்துல சஞ்சாரத்துடைய அமைப்பு மனக்குழப்பம் விலகுது. ஒரு பக்கம் ஆதாயம் தான். தொழில் முன்னேற்றம் அடைவீங்க. பணியில உயர்வு உண்டு. கொஞ்சம் உழைப்பு அதிகமா இருக்கு. ஓய்வின்றி உழைக்கிற மாதிரி நிலை இருக்கு. அதே போல குருடைய சஞ்சாரம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு? யோகமான பலன்களை கொடுக்குறாரு. திருமண வயதிலுக்கு மனமலை ஏறும், குழந்தை பேரு கிடைக்கும், பொன் பொருள் சேரும், புதிய வீட்டுல குடியேறக்கூடிய நிலை உண்டாகுது, செல்வாக்கு, அந்தஸ்து, பட்டம், பதவின்னு உடைய கனவுகள் எல்லாத்தையும் நனவாக்கி கொடுக்குறாரு. அதே போல சூரிய பகவான் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துறாரு, நினைச்சதை நடத்தி வைக்கிறார். உடைய இருண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. எதிர்ப்பு, போட்டி, மறைமுக தொல்லை எல்லாமே இல்லாம போகுது. உடல் பாதிப்பு மாறியது, வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமா மாறுது, தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறுவீங்க, லாபம் அதிகமாகுது, வேலையில முன்னேற்றம் ஏற்படுது. அதே போல இந்த வருஷத்துல செவ்வாய் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. நோய், வழக்கு, நெருக்கடி எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். குடும்பம், தொழில், உத்தியோகம்னு அனைத்திலுமே முன்னேற்றம் ஏற்படுத்துறாரு. செல்வாக்கு உயருது, வீடு, மனை, வண்டி, வாகன யோகம் இருக்கு. பொதுவாக சொல்லனாக்கா வியாபாரம், தொழில் முன்னேற்றம் முறையும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், அரசு வழி வேலைகள்ல வெற்றி உண்டு, திருமண யோகம் இருக்கு, குழந்தை பாக்கியம் இருக்கு, சொத்து சேரும், புதிய தொழில் தொடர்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும், வெளிநாட்டு முயற்சி ஆதாயமாகும், எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த வருஷத்துல பூர்த்தியாகும். தொழில் செய்றீங்களா? செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், அரசு வழி அனுமதி கிடைக்கும், இண்டஸ்ட்ரீஸ், ஹார்ட்வேர், ஸ்டேஷனரி, கம்ப்யூட்டர், சினிமா, சின்னத்திர, பங்கு வர்த்தகம் லாபம், எல்லாமே லாபம். வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது. அது ஒருத்தருக்குள்ள வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, அரசாங்க வேலையோ, இது வரைக்கும் இருந்த நெருக்கடி விலகுது, உடைய திறமைக்கு நிர்வாகம் மதிப்பு கொடுக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், அரசாங்க வேலையில இருந்தியா விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும், உடைய வேலையில நேர்மையாகவும் உழைப்பில் உண்மையாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்திருக்கும் திறமைக்கு தகுதியான மரியாதை கிடைக்கல, ஏன்னு வருத்தப்பட்டீங்க. இப்ப அந்த எண்ணம் மாறுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களே செல்வாக்கு உயருது, வேலைக்காக முயற்சி சரியா, அந்த வேலைக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். திருமண வயதில் மாங்கல்யம் ஏறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவிக்கிட்ட இருந்த பிரச்சனைகள் விலகுது, சுய தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, சுய தொழில் செய்ய நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் உண்டு, குடும்பத்தில் நிம்மதி உண்டு, கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல அக்கறை கொடுத்து, பொதுத் தேர்வுகள் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும், போட்டித் தேர்வுகள்ல கவனம் அதிகமாகும், விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும், ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் உடல் பாதிப்புகள் மருத்துவத்தால குணமாகுது, பரம்பரை நோயாவே இருந்தாலும் விடுதலை உண்டு, சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க, அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தை பொறுத்திருக்கும் கடந்த கால நெருக்கடிகள் விலகுது, வரவை வைத்து பழைய கடன்களை அடைப்பீங்க, புதிய சொத்து வாங்குவீங்க, சிலர் புதிய வீட்டுல குடியேறுவீங்க, சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து வீட்டுல நடக்க போகுது, உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயருது, பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிக்காலுக்கு 2026 எந்த அளவுக்கு யோகமான வருஷம், எந்த ஒரு பாதிப்பும் தராத வருஷம். இது வரைக்கும் இருந்த பாதிப்புகள், தடைகள், தாமதங்கள், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு விலக போகக்கூடிய வருஷம்னு தெளிவுபடுத்தியாச்சு. இதோட இன்னும் ஒரு பரிகாரம் சொல்றேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச குடும்பத்தோட இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. திருப்பூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கதித்த மலை, ஊத்துக்குழி வழியா போனீங்கன்னா ஈரோடு போகக்கூடிய பஸ்ல போனீங்கன்னா கதித்த மலையை அடையலாம். இப்பதான் கூகுள் இருக்குல்லையே, போட்டு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய முருகனை வணங்கிட்டு வாங்க. அதே போல உங்களால முடிஞ்சா நெல்லிக்காய் மரக்கன்றுகளை நட்டு அது பராமரிங்க, நல்லதே நடக்கும். அதே போல செவ்வாய்க்கிழமைகள்ல மேஷராசிக்காரங்க அனுமன் வழிபாடு செய்யறது நன்மைகளை அதிகப்படுத்தும். குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. அதே போல அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. கந்த சஷ்டி கவசத்தை அனுதினமும் பாராயணம் செய்யறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் தங்கு தடை இல்லாம உடனடியா நிறைவேறும். அதே போல கிழக்கு தெற்கு இந்த திசைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசைகள். எந்த ஒரு காரியத்தையுமே சூரியன், செவ்வாய், குரு இந்த ஓரைகள்ல நீங்க ஆரம்பிச்சா வெற்றிகள் தேடி வரும். திரும்பவும் சொல்றேங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப 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 யோகமான வருஷம். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. யாரையும் நம்பாதீங்க, எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. கடவுளை நம்புங்க, உங்களை நம்புங்க. இதை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு துணை வராது. வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்றேன், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பு உறவுகளான அனைவருக்கும். வாழ்க வளமுடன், என்றென்றும் தெய்வத்துடைய துணையுடன்.
நீங்களும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நன்றிங்க.